வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. காலியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் அரசியல் கட்சியின் 2 ஆதரவாளர்கள் பலி. ஐக்கிய தேசிய கட்சி நிறைவேற்றுக் குழுவிலிருந்து ராஜினாமா செய்வதாக ஃபெரோசா முசமில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிப்பு. இந்தியா 180 நாடுகளுக்கு விசா நடைமுறையை தளர்த்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய நிறைவேற்றுக் குழுவில் ராஜினாமா செய்வதாக ஃபெரோசா முசமில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் எதிர்காலத்தில் எவ்வித தொடர்பையும் வைத்திருக்கப் போவதில்லை என கடிதம் ஒன்றின் மூலம் அவர் அறிவித்துள்ளார். தனது கணவர் கொழும்பு மாநகர மேயர் என்பதாலோ அல்லது அவரின் வேண்டுகோளின் பேரிலோ நிறைவேற்றுக் குழுவில் அங்கத்துவம் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் அனுசரணையின்றி காந்தா சவிய மகளிர் அமைப்பை நிறுவி அதன் மூலம் பல்வேறு சமூக சேவைகளில் தாம் ஈடுபட்டமை தொடர்பில் அவர் தனது கடிதத்தில் நினைவு கூர்ந்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதே கட்சி ஆதரவாளர்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாக உள்ள போதிலும் தலைவர் மற்றும் தலைமைத்துவ சபையில் காணப்படுகின்ற பிரச்சினைகள் காரணமாக கட்சி மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் அற்றுப்போவதாக ஃபெரோசா முசம்பில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியை தமது சொத்தாக கருதி சிலர் செயற்படுகின்றமை பெரும்பாலான கட்சி ஆதரவாளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் என்றும் அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணையாளர் தீர்மானித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் இன்று நண்பகல் 12 மணிக்கு நிறைவடைந்தது. அங்கீகரிக்கப்பட்ட 82 அரசியல் கட்சிகள் 6 மாவட்டங்களுக்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதுடன் அதில் ஒரு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்திற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தாக்கல் செய்த வேட்புமனுவே இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது. 6 மாவட்டங்களுக்குமாக 47 சுயேட்சை குழுக்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதுடன் அவற்றில் 5 நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல்களில் மொத்தமாக 3894 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. மாவட்ட குழு தலைவர் மஞ்சுஸ்ரீ அரங்கல தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணியும் கொழும்பு மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது. மாவட்ட குழு தலைவர் KD லால்காந்த தலைமையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. පළාත් සභාවට ගිහිල්ලා පළාත් සභාවේ පාර හදන එහෙම නැත්නම් බෝක්කු හදන පාලම් හදන வீதிகளையும் பாலங்களையும் அமைப்பதற்காக நாம் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதில்லை. அடுத்த கட்டத்தை எதிர்பார்த்தே இந்த களத்தில் இறங்கியுள்ளோம். ஜனாதிபதி தேர்தலில் இலக்காக கொண்டே செயற்படுகின்றோம். மாகாண சபையில் சத்திய பிரமாணம் செய்து அடுத்த நாளே ஜனாதிபதி தேர்தலில் இலக்காக கொண்டு செயற்படுவோம். පළාත් සභාවට ගිහිල්ලා දිවුරුන් දීලා පහුවදා ඉඳන්ම පළාත් සභාවෙන් එළියට බෑලා ආපහු ඡන්ද ව්‍යාපාරය ආරම්භ කරනවා ජනාධිපතිවරණය ඉලක්ක කරගෙන. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொழும்பு மாவட்டத்தில் தனித்து போட்டியிடுவதற்காக இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. அமைச்சர் ரிஷாத் பதியுதீனின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கொழும்பு மாவட்டத்தில் தனித்து போட்டியிடுகிறது. கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் முதற் தடவையாக தனித்து போட்டியிடுகின்றோம். இம்முறை சுமார் 5 உறுப்பினர்கள் மாகாண சபைக்கு தெரிவார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம். நவசிகள உரிமை கட்சி இன்று கொழும்பு மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது. களுத்துறை மாவட்டத்திற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. ஐக்கிய தேசிய கட்சியும் களுத்துறை மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் களுத்துறை மாவட்ட குழு தலைவர் கிட்ஸ்ரி கஹட்டபிட்டிய உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கம்பஹா மாவட்டத்தில் ஜனசத்த முன்னணியின் தலைவர் பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நாட்டில் பாரிய அளவில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனெனில் நாடு அபிவிருத்தி அடையாமல் மக்கள் முன்னேறுவதில்லை. நாடு அபிவிருத்தி அடைந்தாலே மக்கள் முன்னேறுவர். எனினும் மக்களின் வயிற்றில் அடிக்க வேண்டாம். ஜனநாயக மக்கள் முன்னணியும் இன்று கம்பஹா மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது.
இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் நவ சமசமாஜ கட்சி என்பனவும் கம்பஹா மாவட்டத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தன. ස්වාධීන කණ්ඩායම් 9ක් සහ පිළිගත් දේශපාලන පක්ෂ அங்கீகரிக்கப்பட்ட 9 சுயேட்சை குழுக்களும் 13 அரசியல் கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளன. இதுகுறித்து ஆராய்ந்து சட்டத்தின்படி அனைத்து விடயங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதன் அடிப்படையில் 9 சுயேட்சை குழுக்களினதும் 13 அரசியல் கட்சிகளினதும் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்புமனுவை கட்சி குழு தலைவர் ஷான் விஜயலால் தாக்கல் செய்தார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் காலி மாவட்டத்தின் வேட்புமனு கட்சியின் மாவட்ட குழு தலைவர் அசோக தனவங்ச தலைமையில் தாக்கல் செய்யப்பட்டது. மாத்தறை மாவட்டத்திலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வேட்புமனுவை தாக்கல் செய்தது. විශේෂයෙන් අපිට කරුණු දෙකයි ඔබට සඳහන් කරන්න තියෙන්නේ. පළවෙනි කාරණාව තමයි இரண்டு விடயங்களை நாம் கூற வேண்டும். முதலாவது எமது வெற்றி நிச்சயம். அத்துடன் கூட்டமைப்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளரிடமும் ஒரு வேண்டுகோளை விடுகின்றோம். தேர்தல் சட்டங்களுக்கு மதிப்பளித்து வெற்றி நோக்கி பயணிக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். මැතිවරණ නීති ආරක්ෂා කරගනිමින් ඒ විශිෂ්ට ජයග්‍රහණය කරා ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. வேட்பாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிகவும் அமைதியான முறையில் தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களிலும் வெற்றி பெறும். ஏனைய மாகாண சபைகளிலும் இது இவ்வாறே எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 4 சுயேட்சை குழுக்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளன. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து வேட்பாளர்கள் மத வழிபாடுகளுடன் தமது பிரசார நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர். சிரேஷ்ட ஊடகவியலாளரான SM மரிக்கார் இந்த முறை ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் மேல் மாகாணத்தில் போட்டியிடுவதற்கு கொழும்பு மாவட்டத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து கொழும்பு தெவட்டகா பள்ளிக்கு சென்று பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுள்ளார். தெம்பிரிகாசி ஆகிய புனித தெரேசா தேவாலயத்திற்கும் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். மாத்தறை ரோகுண வித்யாலயத்தின் பழைய மாணவரான SM மரிக்கார் தனது உயர்கல்வியை நிறைவு செய்த பின்னர் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்துடன் இணைந்து கொண்டிருந்தார். SM மரிக்கார் நீண்ட காலமாக சிரச FM அலைவரிசை பிரதானியாகவும் செயற்பட்டுள்ளார். அவரது சேவை காலத்தில் சமய மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் பலவற்றை முன்னெடுத்திருந்தமை விசேட அம்சமாகும். இதேவேளை மேல் மாகாண சபைக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிடும் ஹிரோனிகா பிரேமச்சந்திர இன்று மத வழிபாடுகளின் பின்னர் தனது தேர்தல் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இன்று ஆரம்பித்த பயணத்தை நான் எப்போதும் மறக்க மாட்டேன். இது எனது முதல் அடி. இதனை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆகவே வெற்றியுடனேயே இந்த பயணத்தை நிறைவு செய்வேன் என கூறிக்கொள்கின்றேன். தென்மாகாண சபைக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிடுகின்ற பசந்தயாப்பா அபிவர்தன இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் மாத்தறை போதி விகாரைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். பின்னர் அவர்கள் மாத்தறை நகர் வரை பேரணியாக சென்றனர். இந்த முறை மேல் மாகாணத்திற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிடுகின்ற ரோகன் அபய் குணவர்தன வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். අද මම හිතන්නේ නායක හාමුදුරුවනේ
வாகனங்களில் ஏறி வேட்புமனுக்களை தாக்கல் செய்வது போன்ற வளமையான நடவடிக்கைகளை தவிர்த்து இன்று எனது ஆதரவாளர்கள் அனைவரும் விரும்பக்கூடிய விதத்தில் சிறந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதேவேளை சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுசில் கிண்டல் பிட்டிய வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். கரணி ரஜமகாபிகாரி, கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம், தெவட்டகா பள்ளிவாசல், கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயம் ஆகிய மதஸ்தலங்களுக்கு சென்று அவர் வழிபாடுகளில் ஈடுபட்டார். தமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் காலி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதம அமைப்பாளர் விஜித அபேவர்தன நேரடியாக பொறுப்பு கூற வேண்டும் என சந்திரலால் அபேகுணவர்தன தெரிவிக்கின்றார். நான் இம்முறை மாகாண சபை வேட்பாளராக களமிறங்க எண்ணியிருந்தேன். இதற்கு முன்னர் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டேன். பிரதேச சபையில் போட்டியிட்டு எனக்கு காலி மாவட்டத்தைச் சேர்ந்த 20,000 மக்கள் வாக்களித்தனர். 690 பேர் தொலைபேசி இலக்கத்துடன் கையொப்பமிட்டு தந்தனர். அத்துடன் 14 விகாரைகளில் 12 விகாரைகளின் தேரர்கள் எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்குமாறு எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்திருந்தனர். எனினும் போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. மாகாண சபையில் தகுதியான இடத்தை எனக்கு பெற்றுத் தருவதாக கட்சியின் தலைவர் உறுதி வழங்கியிருந்தார். அதனால் மாகாண சபை தேர்தலுக்காக நான் தயாரானேன். ஐக்கிய தேசிய கட்சி இலங்கையில் எந்த இடத்தில் ஆர்ப்பாட்டங்களை செய்தாலும், கூட்டங்களை நடத்தினாலும், மேத்தின நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தாலும் அந்த இடத்தில் நான் இருப்பேன். இவ்வாறான நிகழ்வுகளுக்கு 2 அல்லது 3 பஸ்களுடன் தொடர்புபடுவேன். தலைவர் என்றால் எமக்குள்ள ஒரே தலைவர். கயந்த கருணாதிலக்கவியும் இல்லாது செய்தார், கட்சியும் இல்லாது செய்தார். 23 வருடங்களுக்கு மேல் கட்சியில் இருந்த பந்துலால் மந்தாரி கொடவிற்கு கட்சி தொகுதி அமைப்பாளர் பதவியையும் வழங்கவில்லை. அரசாங்கத்துடன் தொடர்புகளை வைக்குமாறும் இவரிடமிருந்து விலகுமாறும் காலி மாவட்ட மக்கள் என்னிடம் கூறினார்கள். கயந்த கருணாதிலக்க, பந்துலால் பண்டாரி கொட, சந்திரலால் என அனைவரையும் அழைத்து வந்து தென் மாகாண சபையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த உள்ளோம். குறித்த பட்டியலை இல்லாது செய்வதற்கு அடித்தளத்தில் சவால் ஒன்று விடுக்கப்படுகின்றது. சந்திரலால் அபேகுணவர்தனவை இந்த தேர்தலில் களமிறக்க தலைமைத்துவ சபையிலிருந்து 7 பேர் தீர்மானித்துள்ளனர். மாலை 3 அல்லது 4 மணிக்கு இந்த தீர்மானம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. மாவட்ட அமைப்பாளர், அவரை நாம் மதிக்கின்றோம். அவர் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவாகவில்லை. மாவட்ட அமைப்பாளரின் தனிப்பட்ட தீர்மானத்தினால் தலைமைத்துவ சபையிலிருந்து இவர் விலக்கப்பட்டார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலின் போது நிதானமாக செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க தெரிவிக்கின்றார். ஹந்தபான்கொட பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஹொரண ஹதபான்கொட பகுதியில் சில அபிவிருத்தி திட்டங்கள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. தேர்தல் வருகின்றது. இன்று முதல் தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. என்றுமே காணாத சிலர் இங்கு வருவார்கள், வாக்கு கேட்பார்கள். இது தொடர்பில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் யாரை தெரிவு செய்வது? நல்ல மனிதர்களை தெரிவு செய்ய வேண்டிய காலம். சிறந்த விடயங்கள் தேவைப்படுகின்ற காலம் இது. சிறந்த சிந்தனையுடன் நல்ல விடயங்களை பேச வேண்டும். அதற்காகத்தான் இன்று நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இன்று செய்கின்ற வேலைகள் நாளை பயன்பெறுகின்றன. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடரும்.